செய்தேனோ, நட்டாற்றில் கையை நடுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, மரபு பொழிய வழி அடைத்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போட்டொழிய வழிவடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது ரங்கம் செய்தேனோ, தானம் கொடுப்போரை கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யாக்கைச் சுடர் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளையானது சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று துவங்கப்பட்டது. அந்த துவக்க நாளிலிருந்து வாரத்தில் ஒரு நாள் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் மற்றும் மருத்துவ பயனாளர்களுக்கும் உணவு வழங்கலாம் என முடிவு செய்திருக்கிறோம். இது புதியதாக துவங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை. நாம் செய்யக்கூடிய செயலானது ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி இருக்கிறது. அந்த இலக்கிற்கு ஆரம்ப புள்ளியாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நாம் உணவு வழங்குவது எதற்காக என்றால், எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் பசி என்பது பொதுவாக இருக்கிறது. அந்த பசியினை நாம் கட்டாயம் தீர்க்க வேண்டும். அதை முற்றிலுமாக தீர்க்க முடியும் என்றால் முடியவே முடியாது. ஆனால் அந்த நோய் வருங்காலத்திலெல்லாம் மருந்து எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல் பசி என்னும் நோய் வருங்காலத்திலே உணவு என்பது நிச்சயம் தேவைப்படுகிறது. அது வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, சாலையிலே ஆதரவற்று கிடக்கக்கூடிய அந்த மக்களாக இருந்தாலும் சரி, பசி என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. இதை தான் வள்ளல் பெருமான் உயிரிழக்க ஒழுக்கத்திலே உண்மை நெறியென நமக்கு போதித்திருக்கிறார். அருட்பிரகாசர் அருளிருப்பார், பசியிலே துடிப்பவனது நிலைமையை தேனில் விழுந்த ஈயை போல் அவன் துடிப்பான் என அவர் அந்த உண்மையை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். தேன் என்பது ஆகச்சிறந்த உணவு. அந்த ஆகச்சிறந்த உணவிலே ஒரு ஈ தன் நிலைமை தடுமாறி விழுந்திருந்தால் எப்படி அதனால் பறக்க முடியாதோ, அந்த சொல்லனா துயரத்தில் இருக்குமோ, அப்படிதான் இங்கே ஒவ்வொரு மனிதனும் பசி என்றும் அந்த நோய் வரும்பொழுது தன்னால் இயலாத நிலைக்கு தள்ளப்படுகிறான். நீங்கள் பார்க்கும் இந்த இடத்திலே வறியவர்களும் எளியவர்களும் ஒருவேளை உணவை கடையிலே வாங்கி உண்ணக்கூடியவர்களும் கூட வாங்கி உண்டிருப்பார்கள். நாம் அவர்களுக்கும் இந்த உணவினை பகிர்ந்தளிப்பது எதற்காக என்றால், நம்மிடமிருந்து உணவினை வாங்கி உண்ணக்கூடிய அந்த நபர்கள் சற்று மனம் மாறி தான் உண்ண வைத்திருந்த அந்த தொகையை வேறு ஏதாவது ஒரு எளியவருக்கோ வறியவருக்கோ வழங்கக்கூடிய மனநிலை மாற்றம் அவர்களுக்குள்ளும் வரலாம். அதனால்தான் இங்கு பாகுபாடின்றி எல்லோருக்கும் உணவினை வழங்கி வருகிறோம். நாம் இவர்களுக்குத்தான் உணவளிப்போம் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டோம் என்றால் தேடி வருவோருக்கு இல்லை என சொல்லக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்படும். அப்படி யாரையுமே பிரித்து பார்க்காமல், அவர் வசதி உள்ளவரோ வசதியற்றவரோ, பசி என்று வரும்போது யாராக இருந்தாலும் பிறரிடத்திலே கையேந்தி தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சூழல்தான் இறைவன் இங்கே எல்லோருக்கும் பொதுவாக பசி என்ற ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆக இந்த பசி ஏன் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு, இந்த பசிக்கான உண்மைத்தன்மையை நாம் எப்படி விளக்க வேண்டும், நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த உணவினை வழங்கப் போகிறோம். இந்த புரிதலை நமக்கு கொடுத்த அந்த ஏக இறைவனுக்கு முதற்கண் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக அறக்கட்டளையை அணுகி உதவ நினைப்பவர்கள் உங்களால் என்ற உதவியினை கட்டாயம் வழங்கலாம். உங்கள் ஒவ்வொருவரின் உதவியும் ஒரு உயிரின் பசிப்பினி உடற்பினி ஆகியவற்றை தீர்க்கிறது. ஆகவே கருணை உள்ளத்தோடு தொடர்ந்து உதவிடுங்கள். இது யாக்கைச் சுடர் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.